Hello friends, நம்ம PR அகாடமியில் TRB Arts and Science and TN Set ரெண்டுக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இங்கே என்னென்னா அந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள், இட் இஸ் a ஸ்பெஷல் மேட்ரிக்ஸ். என்ன இருக்குது அப்படின்னா எல்லா ரோவும் ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அது டைகனலைசபிள், நாட் டைகனலைசபிள், அப்புறம் டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் 0 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் A2023 into X as a யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ டைகனலைசபிள், நாட் டைகனலைசபிள் வந்ததுனாலே ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை வச்சு பார்க்கணும்? அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அண்ட் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். அதேனா ஏ மேட்ரிக்ஸ் இப்படி கொடுத்துருக்குறாங்களா? ஸோ எனக்கு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி பார்க்கறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஐகன் வேல்யூஸ் யார் அப்படிங்கிறது தெரியணும். ஐகன் ஸ்பேஸோட டைமென்ஷன் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியா இருக்கும். ஓகே, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து எல்லா ரோவும் ஈக்குவல். ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 வந்துருமா? ஏன்னா மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்த்து இதுக்கு எக்கலன் ஃபார்ம் போட்டிங்கன்னா இந்த ரோ செகண்ட் ரோ 0 மாற்றிடலாம், தேர்ட் ரோ 0 மாற்றிடலாம், ஃபோர்த் ரோ 0 மாற்றிடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். அதுக்கப்புறம் இங்கே ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1. அப்போ வந்து 3 ஐகன் வேல்யூஸ். இட் இஸ் a 4x4 மேட்ரிக்ஸா? ஓகே, ஸோ அப்போ 3 ஐகன் வேல்யூஸ் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 0. நல்லிட்டி ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 3 இருந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து தெரியும். அப்போ எனக்கு 3 ஐகன் வேல்யூஸ் வந்து 0 அப்படிங்கிறது தெரியும். அப்போ இன்னொரு ஐகன் வேல்யூ, நான் ஜீரோ ஐகன் வேல்யூ யாரு அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்க ஒரு ட்ரிக் உண்டு. என்னன்னா இப்போ நீங்க எல்லா ரோவையும் நீங்க அதாவது ஆட் பண்ணீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோசம் பாருங்க, ரோசம் வந்து 10 வருமா, செகண்ட் ரோசமும் 10 வருமா, தேர்ட் ரோசம் 10, ஃபோர்த் ரோசம் 10, இந்த மாதிரி வந்தது அப்படின்னா 10 வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஐகன் வேல்யூ. ரோ ஸ்பேஸ் எல்லா ரோவையும் ஆட் பண்ணுங்க, இதே மாதிரி ஒரே கான்ஸ்டன்ட் நம்பர் வரணும். இல்லை எல்லா காலமையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ ஒரே கான்ஸ்டன்ட் நம்பர் வரணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 10 10 10 வந்திருக்கு. அப்போ 10 வந்து என்னது அப்படின்னா ஒரு ஐகன் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ யாரெல்லாம் ஐகன் வேல்யூ? 10 ஒரு ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 10 0 0 0, இது எல்லாமே ஐகன் வேல்யூஸ். ஓகே, இப்போ 10 எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? ஒரு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. 0 எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 10 வந்து எனக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0 வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 10 என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0 என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா இது என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகனலைசபிள் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 10 பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பார்த்தா போதும்னா, ஆக்சுவலாக ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூ 10 இருக்கக்கூடிய இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் ஸ்பேஸோட டைமென்ஷன், அதாவது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that ax equal to 10x அப்படிங்கிற ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஐகன் வெக்டர்ஸோட அந்த கலெக்ஷன் இருக்கும்ல, இந்த கலெக்ஷனோட டைமென்ஷன் என்ன? இதுதான் ஐகன் ஸ்பேஸ் கரஸ்பாண்டிங் டு 10. இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன? ஓகே, இது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி போடுறதுல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. ஓகே, ஸோ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்ன சொல்லியிருக்கிறீங்க? 1 சொல்லியிருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா ஐகன் வெக்டர்ஸை தான் நீங்க கலெக்ட் பண்றீங்க. ஓகே, எனக்கு 0 ஐகன் வெக்டர் மட்டும் இல்லாம ஐகன் ஸ்பேஸ்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நாட் 0 ஐகன் வெக்டர்ஸ் தான் நம்ம யூஸ்ஃபுல்லா கலெக்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா. ஓகே, ஸோ இதுல வந்து கலெக்ட் பண்றது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that அதாவது x equal to 10x, x நான் 0 வெக்டரா இருந்தால் தான் அது ஐகன் வெக்டர்னே நீங்க பேர் வச்சிருப்பீங்க. ஸோ இது கூட யூனியன் போட்டு 0 சேர்த்து தான் இது ஐகன் ஸ்பேஸ்னே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு இது வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும். ஸ்பேஸ் வரணும்னா எனக்கு எங்கள் 0 எலமெண்ட் உள்ள வரணும். ஸோ ஐகன் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுறப்ப இந்த மாதிரி 0 வெக்டரை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 0 வெக்டர் ஆப்வியஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் ஐகன் வெக்டர்ங்கிறது நான் 0 வெக்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மினிமம் 1ஆவது இருக்கும். ஓகே, ஸோ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி தான் ஹையஸ்டாக இருக்கும் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியை விட.
அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி 1 இருக்கு. அப்ப GM வந்து என்னவா இருக்கும்? less than or equal to 1 இருக்கும். அப்ப 1 விட கம்மியா இருக்கணும், 1 இருக்கணும் அல்லது 1 விட கம்மியா இருக்கணும். அப்ப 1 இருந்தா ஃபைன், அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி, ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. சப்போஸ் 1 விட கம்மியா இருக்கணும்னா இது யாரா இருக்கணும்? 0வா இருக்கணும். நம்ம கால்குலேட் பண்றது யாரு? நான் 0 ஐகன் வெக்டர். அப்ப ஒரு ஆளாவது உள்ள ஓடி வந்துருவான். ஓகே, சோ அதனால எனக்கு இது வாய்ப்பு இல்ல. அப்ப அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 10 உம் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 10 உம் என்னவா இருக்கும் அப்படினா ஈக்குவலா இருக்கும். ஓகே ஃபைன். இதே மாதிரி அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0 வந்து என்னன்னு பார்த்திருக்கீங்க? 3 ன்னு பார்த்திருக்கீங்க. ஓகே, இப்போ ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0 என்ன வரும் அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0 கண்டுபிடிக்கிறதும் ax equal to, that means ax equal to 0x சால்வ் பண்ணிருப்பீங்களா? So that means set of all x such that ax equal to 0x சால்வ் பண்ணிருப்பீங்க. So that means set of all x such that ax equal to 0 அப்படிங்கறத சால்வ் பண்ணிருப்பீங்க. So set of all x such that ax equal to 0ங்கிறது இது யாரு? null space of a. Okay, so null space of a, null space of a உங்களுக்கு இதுதான் null space of aங்கிறது அதோட டைமென்ஷன் வந்து nullity of a ன்னு சொல்லிருப்போம். அது வந்து 3 ன்னு பார்த்திருப்போம். அப்ப ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 0 வந்து எனக்கு என்ன வந்துரும்? 3 வந்துருமா? சோ அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி, ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஈக்குவல். சோ அப்படி ஈக்குவலா இருந்தா அது என்னவா இருக்கும்? டயகனலைசபிளா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ, செகண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ். டைமென்ஷன் ஆஃப் தி ஐகன்ஸ்பேஸ் ஆஃப் 0 is 2 ன்னு சொல்லிருக்கோம். இப்போதான் பாத்திருக்கோம் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி 3, that is டைமென்ஷன் ஆஃப் தி ஐகன்ஸ்பேஸ் ஆஃப் 0 வந்து எனக்கு என்ன வரும்? 3 வரும். சோ அப்ப இது ஃபால்ஸ். அப்புறம் இந்த இதை நீங்க ஆர்கியூ பண்ணணும். a power 2023 into x equal to 0. இதுக்கு has a unique solution அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க் இருக்கணும். ax equal to 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் தான் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா rank of a வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரேங்க். இப்போ it is a n by n matrix, rank of a வந்து உங்களுக்கு n வரணும். ஓகே, அதுதான் கண்டிஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு rank of a வந்து என்னன்னு தெரியும்? 1 ன்னு தெரியுமா? rank of இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். rank of a square less than or equal to rank of a ஆ இருக்கும் அப்படின்னு. அது இத ரிப்பீட்டடா அப்ளை பண்ணீங்கன்னா rank of a power 2023 யோட rank வந்து less than or equal to rank of a ன்னு வந்துரும். ஓகே, so that is என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1. அப்போ 1 ஆ இருக்கும் அல்லது அதை விட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சோ அப்போ ரேங்க் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க் இல்ல, a 4/4 மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க் வரணும்னா என்ன வந்திருக்கணும்? ரேங்க் 4 வரணும். ரேங்க் 4 இல்ல, கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சிஸ்டம் has infinitely many solution. சோ அப்போ finitely it has unique solution அப்படிங்கிறது என்னது? false. ஓகே, சோ இதுல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்கியூ பண்ணிருப்பேன். அதர் தேன் தட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அடிக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஃபிக்ஸட் நம்பர்ஸ் இருந்து கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து இட் இஸ் a famous one தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இந்த மாதிரி பேட்டர்னைஸ்டு கொஸ்டின் வந்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் ட்ரூவா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே ரெகக்னைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வில் see in the next video.